ஃப்ரீ டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக 1.5 மாசம் தான் இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் சாம்பியன்ஸ் ஆஃப்ங்கிற மேஜர் டோர்னமெண்ட் இருக்கு. அது முடிஞ்ச கையோட அப்படியே கேம்ப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே ஐபிஎல்லும் ஸ்டார்ட் ஆயிடும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் ஐபிஎல் பேக்கப் ஆப்ஷன்லாம் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பொதுவாக ஒரு பிளேயர் உள்ள வந்ததுக்கப்புறம் கண்டினியூவாக அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாமே விளையாடுவாங்க அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. அப்படி விளையாண்டுட்டா மேனேஜ்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கக்கூடிய சக வீரர்கள் அண்ட் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி தான். சப்போஸ் இன்ஜுரி ரீசன் அது மட்டும் இல்லாமல் பர்சனல் காரணமாக வந்துட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பதிலாக ஒரு பேக்கப் அப்படிங்கிறது யோசிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கேவெல்லாம் என்ன பண்ண போறாங்க, மற்ற டீம்ஸ் எல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொரு டீமுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அந்த ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓப்பனிங் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய டீம் நம்ம பார்த்துருக்கோம். செம்மையாக விளாண்டுட்டு இருப்பாங்க. ஓப்பனிங்கில் யாரோட அந்த பேர் உடஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ அவங்களுடைய அந்த கன்சிஸ்டன்டி போயிடும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக கான்வே அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் போன சீசன் நம்ம மிஸ் பண்ணோன்னு சொன்னோம். கான்வே ஸ்டாண்ட்ஸில் உட்காந்து சிஎஸ்கேக்கு வந்துட்டு சியர் பண்ணிட்டு தான் இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு அந்த தம்பில் ஏற்பட்ட இன்ஜுரினால விளையாட முடியாமல் போச்சு அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாமே. ஸோ ரச்சின் அண்ட் ருத்ராஜ் சில டைமில் வந்துட்டு 1-1 வந்தார். ஸோ ரகானேவை மேலே ப்ரொமோட் பண்ணாங்க. என்னென்னமோ பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி கடைசி வரைக்கும் செட் ஆகவே இல்லை. ஸோ அதனாலேயே க்ரூசியல் டைமில் கை கொடுக்க முடியாமல் போச்சுன்னு சொன்னோம். ஸோ கான்வே அண்ட் ருத்து அந்த பேர் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு பதிலாக அவங்க போன தடவை பேக்கப் யோசிக்கவே இல்லை. ஸோ யோசிச்சு வச்சிருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் கான்வேவை இழந்துருவோமோ, அடுத்த சீசன் ரிட்டர்ன் கொண்டு வர முடியாதோங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. ஸோ எனிவே பரவாயில்ல. ஸோ நல்லா தான் போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுனால பேக்கப் ஆப்ஷன் யோசிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ ஆர்சிபி யாரை யோசிச்சு வச்சிருப்பாங்கன்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஃபில் சால்ட் தான். ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி இன்ஜுரி, அதுக்கப்புறம் திரும்பி வராரு, இந்த மாதிரிலாம் நிறையா பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில் அவருக்கு ஒரு இன்ஜுரி இல்லைன்னா பர்சனல் ரீசன் காரணமா அப்படின்னா வாய் வைக்கல. சப்போஸ் இது நடந்தது அப்படின்னா பேக்கப்பா வேற யாரும் கிடையாது, டேவிட் வார்னர் அண்ட் ஜானி பெஸ்டோ, இந்த 2 பேர் தான். அண்ட் நாட் ஓன்லி ஆர்சிபி மட்டும் கிடையாது, மற்ற எல்லா டீமுமே இவங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணியாகணும். ஏன்னா பெஸ்ட் ஓப்பனர்ஸ் அப்படிங்கிற ஃபாரின் லிஸ்ட்ல இவங்க 2 பேர் தான் அன்சோல்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ அந்த வகையில் ஜானி பெஸ்டோ அண்ட் டேவிட் வார்னர் 2 பேருமே போன ஆக்ஷன்ல கிட்டத்தட்ட 6.5 crore பக்கம் போனாங்க. இந்த தடவை வந்துட்டு அன்சோல்ட் ஆனது உண்மையாலுமே வருத்தம் தரக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஸோ அந்த வகையில் டேவிட் வார்னர் வரக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். ஏன் அவர் வந்துட்டு நல்லா ஆன்லைன் சொல்லி தானே ஐபிஎல் டீம் யாருமே எடுக்கல. அப்படி இருக்கும்போது ஏன் அவர் பேக்கப்பாக வரணும் அப்படின்னா ஐபிஎல் ஆப்ஷனுக்கு அப்புறம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஓஹோனும் இல்லை, ரொம்ப மோசமாகவும் இல்லை, டீசெண்டாக இருக்குது. பிக் பேஷில் ஓரளவுக்கு செம்மையாக பண்ணிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் பிஎஸ்எல் வேலை ஆடுறதா ஒரு தகவல் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அது வந்துட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அதை பொறுத்து அவர் டீம்ஸ்குள்ளே வராததும் நம்ம வந்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நாட் ஒன்லி ஆர்சிபி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா டீமுமே எந்தெந்த டீமுக்கெல்லாம் ஃபாரின் ஓப்பனர்ஸ் அடி விழுகுதோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தாண்டியும் அவங்க வந்துட்டு சீக்கிரமாக வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களோ, ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் இன்ஜுரி ஆனாலோ டேவிட் வார்னர் பர்ஃபெக்ட் ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார், பேக்கப்பாக இருப்பார். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமாக இருக்காங்க. இந்தியன் பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு டீமுக்கும் இந்தியன் பவுலர்ஸுக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரி அப்படின்னா கூட பேக்கப் ஆப்ஷன் நிறையா இருக்குது. ஒரு நவ்தீப் சைனி வெளியில் இருக்காரு. இன்னும் ஏகப்பட்ட பேர் அன்சோல்ட் ஆயிருக்காங்க. இவங்க எல்லாமே பேக்கப் ஆப்ஷனாக வருவாங்க. ஸோ 90% எனக்கு தெரிஞ்ச யாருமே கிடைச்ச வாய்ப்பை வந்துட்டு வீண் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதை தாண்டியும் இன்ஜுரி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அது நடந்தாலோ இல்லை பர்சனல் ரீசனுக்காக வெளியில் போனாலோ ஸோ பேக்கப் ஆப்ஷன் ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர் ஸ்வாராக வரக்கான சான்ஸ் இருக்குங்க. மற்ற எல்லாருமே அவங்களுடைய பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ பொறுத்து இந்த பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ அதை தொடர்ந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட ஒரு 1 year ஸ்பேனுக்குள்ளே வந்துட்டு நம்ம 2 ட்ராஃபி அடித்தோம், 2 ஐசிசி ட்ராஃபி அடித்தோம் அப்படிங்கிற மாதிரி பேர் கிடைக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சரியான ஸ்குவாடை தான் உருவாகிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன். ஸோ ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு விராட் கோலி, ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர், அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா. உண்மையாலுமே பிளேயிங் 11 கொடூரமாக இருக்க போது. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும், பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் தான் இன்னும் 100% வந்துட்டு நம்மளால சொல்ல முடியலைங்க. ஏன்னா பும்ரா வந்துட்டு ஃபிட்டாக இருக்காரா இல்லையா, ஷமி 100% ஃபிட்டாக இல்லையா, ஸோ இவங்க 2 பேர் இல்லைன்னா யாரை வச்சு சமாளிக்கிறதுங்கிற மாதிரி கேள்விகள் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ பும்ராவுடைய இன்ஜுரி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நமக்கா இல்லை கிடைக்காம போகுதா அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளால சொல்ல முடியும். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.